நம்ம நாட்டுல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலும், இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்துல ஒரு சீர்திருத்தம், அதாவது அமெண்ட்மென்ட் பண்ணணும்னாலுமே, இது பார்லிமென்ட்ல மட்டும் தாங்க பண்ண முடியும். ரீசென்ட்டா எல்லாரும் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில். அதாவது வக்ஃப் சீர்திருத்த மசோதா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி மசோதாவா முதல்ல கொண்டு வருவாங்க. அந்த மசோதா தான் சட்டமா மாறும். புதுசா ஒரு ஒரு மசோதாவ பாஸ் பண்ணணும் அப்படின்னா, பார்லிமென்ட்ல விவாதம் பண்ணுவாங்க. அந்த பில்ல பேஸ் பண்ணி எல்லாருமே பார்லிமென்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டிங் பண்ணுவாங்க. அதாவது பார்லிமென்ட் மெம்பர்ஸ் வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு அதிகப்படியான மெம்பர்ஸ் ஃபேவர் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பில்லுக்கு அத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து அத அக்செப்ட் பண்றாங்க, வோட்டிங் பண்றாங்க அப்படின்னா, அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படும். ரீசென்ட்டா கொண்டு வரப்பட்ட வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு 128 பார்லிமென்ட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரா வோட் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான மெம்பர்ஸ் வந்து வோட் பண்ணனால, அதாவது ஃபேவரா வோட் பண்ணனால இந்த பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்லிமென்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல பார்லிமென்ட்ல பாஸ் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்லிமென்ட்ல 12 மணி நேரம் இத பத்தி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய பேர் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து, அதாவது மினிஸ்ட்ரி இந்த பில்ல பேஸ் பண்ணி என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த அமெண்ட்மென்ட்னால ஒரு சோசியல் வெல்ஃபேர் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏழ்மையா இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ், முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பின்தங்கி இருக்கக்கூடிய உமன்ஸ், டிவோர்ஸ்ட் உமன்ஸ், அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா விடோ உமன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த அமெண்ட்மென்ட் பில்னால எந்த ஒரு சிங்கிள் முஸ்லிம்ஸ்க்கு கூட ஆபத்து கிடையாது. இது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்குபடுத்தணும், சீர்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்படி சீர்படுத்துறனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயத்துல நிறைய டிரான்ஸ்பரன்சியை இந்த அமெண்ட்மென்ட் கொண்டு வரும்னு சொல்லி கவர்மெண்ட் சைடுல இருந்து தெரிவிக்கிறாங்க. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் பத்தி பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இந்தியாலேயே அதிக அளவுல நிலம் வச்சிருக்கிற உரிமையாளர்கள் பட்டியல்ல 3வது இடத்துல வக்ஃப் போர்டு இருக்கு. சோ இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற வக்ஃப் போர்டுக்கு 20,000 கோடி வருஷத்துக்கு ரெவென்யூ வரணும். ஆனா வெறும் 200 கோடி தான் ரெவென்யூ வருது அப்படின்ற ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க. சோ கம்மியான ரெவென்யூ மட்டும் தான் கலெக்ட் பண்ணப்படுது. மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இந்த மேனேஜ்மெண்ட்டை சரி பண்றதுக்கு தான் இந்த அமெண்ட்மென்ட் கொண்டு வரும். இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தால் மேனேஜ்மெண்ட் சரியாயிரும். வக்ஃப் போர்டுக்கு நிறைய இன்கம் வரும். இது மூலயமா குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, லைப்ரரி, முஸ்லிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு உடைய முன்னேற்றத்துக்கு நிறைய இது பயன்பெறும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து தெரிவிக்கிறாங்க. சோ எந்த ஒரு மசோதாவா இருந்தாலும், பில்லா இருந்தாலும் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாதம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னாலும், ஒரு சில மெம்பர்ஸ் தெரிவிச்சாலும், இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவாவும் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சோ 2 பேருடைய டேட்டாவும் எடுத்து விவாதம் பண்ணுவாங்க. சோ 2 பேரும் விவாதம் பண்ணதுக்கு அப்புறம், டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டிங் எடுப்பாங்க. ஓட்டிங்ல அதிகப்படியான ஓட்டு யாருக்கு ஃபேவரா போதோ, அதாவது பாசிட்டிவ்க்கு அதிகப்படியான ஓட்டு போதா, இல்ல நெகட்டிவ்க்கு அதிகப்படியான ஓட்டு போதான்னு பார்ப்பாங்க. சோ இந்த இடத்துல வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு பாசிட்டிவா தான் அதிகப்படியான மெம்பர்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த பில்ல பார்லிமென்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க.